சீக்ரெட் டாஸ்க் எந்த விதமா உங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து யாராவது ஒரு பார்ட்னர் சரி நாமினேஷன் ஃப்ரீ இருக்கு நேரடியாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் பிக் பாஸ் சீக்ரெட்டா சில டாஸ்க் எல்லாம் கூப்பிட்டு தருவார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சாண்ட்ராவை வர வச்சு சீக்ரெட்டா ஒரு டாஸ்க்கை பண்ண சொல்றாரு. அது என்னன்னா, இவங்க மேனேஜ்மெண்ட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ல இவங்களா திட்டமிட்டு எந்த ஒரு குழப்பத்தையும் உண்டாக்கக்கூடாது. அதாவது இவங்க வேணும்ட்டே ஒரு பிரச்சனை பண்ணி அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. நீங்க வேற மாதிரி எப்படியாவது பண்ணி சாமர்த்தியமா ஒரு ஆளை வந்து வேலையை விட்டு தூக்கணும். அதாவது எல்லாருமே ஒவ்வொரு பொசிஷன்ல இருக்கீங்கல்ல, அந்த பொசிஷனை விட்டு ஒருத்தரை தூக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த பணியை வந்து மாத்திரணும். அதாவது வந்து அந்த வேலை இல்லாம அவங்களுக்கு வேற வேலை போற மாதிரி நீங்க பண்ணணும். சாமர்த்தியமா இந்த விஷயத்தை நீங்க பண்ணுங்க. இதுக்கு நீங்க இந்த ஹவுஸ்மேட்ல இருக்க வேற யாரையாவது கூட சேர்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் சொல்றாரு. அதே ப்ரோமோல வந்து இவங்க பிரஜின் கிட்ட வந்து பேசுற மாதிரி காட்டுறாங்க. ஸோ பிரஜின் அது இவங்க ஹஸ்பண்ட் பிரஜினை தான் இவங்க பார்ட்னரா சேர்த்துக்கிட்டாங்க போல. இவங்க ரெண்டு பேருமே சாமர்த்தியமா சில வேலைகள்லாம் பண்ணி யாரையாவது ஒருத்தரை வேலையை விட்டு தூக்கணும், இல்லை இவங்களை கண்டிப்பா இந்த பொசிஷன்ல இருந்து மாற்றணுன்ற மாதிரி ஒரு பிரச்சனையை உண்டாக்கணும் போல. அதுக்கான டாஸ்கை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடி ஹவுஸ்மேட்ஸே வந்து பொசிஷனை மாத்துறதுக்கான வேலை பண்ணிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. யார் இந்த பொசிஷனுக்கு சரியில்லைன்னு மாத்திட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. ஏறக்குறைய வந்து திவ்யா கணேஷ் கிட்ட ஒரு பொசிஷன் இருக்கு பாத்தீங்களா, அதை தூக்கி விக்ரம் கிட்ட தந்துட்டாங்க. இவங்க பண்ணதுனால அந்த விஷயம் நடந்ததா, இல்லை இவங்க பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த விஷயம் நடந்துருச்சா என்னன்றது எனக்கு சரியா தெரியல. அதே மாதிரி பிரஜினை இவங்க சூஸ் பண்ண மாதிரி ப்ரோமோலியே நமக்கு காமிச்சிடுறாங்க. ஆனால் இவங்க பிரஜின் தான் சூஸ் பண்ணாங்களா என்னன்னு தெரியல. தள்ளி கூட்டு போய் அவர்கிட்ட ஏதோ ரகசியம் பேசுகிற மாதிரிலாம் பேசுகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சொன்னார்ல, அந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கு. எனக்கு என்னமோ ஓட்டிங்கில் அடுத்த வாட்டி இவங்க வரக்கூடாதுன்னு பிக் பாஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா வீட்டில் எவ்வளோ பேர் இருக்காங்க. சாண்ட்ராவை கூப்பிட்டு நீங்கள் சீக்ரெட் டாஸ்க்கை தரீங்க. சாண்ட்ரா பார்ட்னராக யாரை சூஸ் பண்ணுவாங்க? பிரஜினை தான் சூஸ் பண்ணுவாங்க. எனக்கு என்னமோ பிக் பாஸ் கொஞ்சம் ஃபேவர் பண்ணுறதுக்காக இந்த விஷயத்த பண்ணுற மாதிரியே எனக்கு தோணுது. ஸோ அதுலேயும் ஒரு ட்விஸ்ட்டை வச்சிருக்காரு. அது என்னன்னா, நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைக்கும்ன்றதை சொல்கிறாரு. அப்படி நீங்கள் இந்த விஷயத்த பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் டேரெக்டாக அடுத்த வாரம் நாமினேஷனுக்குள்ளே வந்துடுவீங்கன்னு ஒரு விஷயத்தையும் வச்சிடுறாரு. ஸோ லாக் பண்ணுற மாதிரியும் இருக்குது. ஆனால் இவங்களுக்கு கொடுத்துருக்க வேலை கொஞ்சம் ஈஸியான வேலைங்க. ஏற்கனவே வீட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை போகுது. திவ்யா கணேஷ் சரியில்லைன்னு ஏறக்குறைய எல்லாருமே நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கள மாத்திர மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் தான் அந்த பிரச்சனை வளர்ந்துதான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் இல்லை. பிரச்சனை ஏற்கனவே ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் சாண்ட்ராக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இப்போ அந்த இடத்துல மாற்றவே செஞ்சுட்டாங்க. விக்ரம் இப்போ லைவ்லலாம் வந்து விக்ரம் தான் அந்த பொசிஷனுக்கு வந்துட்டாரு. அதாவது மேனேஜர் பொசிஷனுக்கு விக்ரம் வந்துட்டாரு. விக்ரம் என்டர்டெயின்மெண்ட் மேனேஜர்னு இருந்தார் பார்த்தீங்களா, அந்த பொசிஷனை அமித்துக்கு தரலான்ற மாதிரி முடிவு பண்ணிட்டாங்க. அமித்துக்கு அந்த பொசிஷன் போயிடுச்சு. இந்த மாதிரி பொசிஷன் எல்லாமே மாறிட்டு இருக்கு. ஸோ இந்த சமயத்தில் சாண்ட்ராவோட இந்த டாஸ்க் எப்படி நடக்கும்னு தெரியல. ஏறக்குறைய மாற்றிட்ட மாதிரி தானே ஆயிடுச்சு. ஸோ இவங்க டாஸ்கில் ஜெயிச்ச மாதிரி தான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள்.